Hi everyone, welcome to my YouTube channel. நான் நேத்து போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் என்னோட கிரீவிங் கம்யூனிட்டிக்காக டெடிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த வீடியோவோட தான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவோட டாபிக் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, த திங்ஸ் யூ ஷுடன்ட் சே பீப்பிள் ஹூ ஆர் கிரீவிங். அதாவது அவங்களோட அன்புக்குரியவங்களை இழந்து தவிக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாத சில இல்லைன்னா கேட்கக்கூடாத சில கேள்விகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த 3 years பீரியடில் நான் க்ரீவிங்கில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னோடய ஃபேமிலியோ இல்லை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோ என்கிட்ட சில கேள்விகள் கேட்குறதா இருக்கட்டும், இல்லைனா என்னை கம்ஃபர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அவங்க சொன்ன சில விஷயங்களாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி சொன்னதில்லை, அவங்க என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினச்சி தான் சொன்னாங்க. பட் அது கிரீவிங் பீப்புளுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி ஃபீல் ஆகிருக்குமா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக என்னோட கிரீவிங் கம்யூனிட்டி கூட ஒரு சின்ன ரீசர்ச் கூட பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது நிறைய பேர் ஷேர் பண்ணதும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இது கிரீவிங் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க எப்படி இந்த குவெஸ்டின்ஸ் கேட்கும்போது ஃபீல் பண்ணுறாங்கன்னு, அண்ட் மற்றவங்களுக்கு ஒரு கிரீவிங்கில் இருக்கிறவங்கள, அதாவது ஒரு ஃபேமிலியில் லாஸ் நடந்திருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும் இல்லை என்ன பேசணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணதையே சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபேமிலியில் ஒரு டெத் நடந்தப்போ என்கிட்ட சில பேர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்குறப்போ நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ளீஸ் போய் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிகாஸ் அந்த சோல் ஆல்ரெடி இந்த உலகத்தை விட்டு போயாச்சு. அந்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்திக்கு மீறி எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க எதுவுமே ட்ரை பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறமா போய் நீங்கள் இன்னும் இப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி கிரீவிங்கில் இல்லை கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது அஃப்கோர்ஸ் ஒரு கில்ட் ஃபீலிங்கை கொண்டு வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டை இழந்திருந்தாங்க. ஸோ அவங்க லட்சக்கணக்கில் அவருக்காக செலவு பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் அவங்கக்கிட்ட நிறைய பேர் நீங்கள் சரியாக பார்க்கல, இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கலாம், நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இங்கே கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸை சொன்னாங்க. அண்ட் இன்ன வரைக்குமே அவங்க அந்த கில்ட் ஃபீலிங்லேயே இருக்காங்க. ஸோ கிரீவிங்கில் இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்ற விஷயங்களை தயவு செஞ்சு பேசாதீங்க. அடுத்து காமனாக நிறைய பேர் கிரீவர்ஸ் கிட்ட போய் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஏன் அழுதுட்ருக்கீங்க, இல்லை இன்னும் எவ்வளோ நாளைக்கு அழுதுட்ருக்க போகிறீங்க, போனவங்க போயிட்டாங்க, ஸோ இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு புரியுது நீங்கள் அக்கறையில் தான் சொல்கிறீங்க அப்படின்னு. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரீவ் அப்படின்றத நம்ம ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே என்றைக்குமே கொண்டு வர முடியாது. ஒரு 3 மாதம் அழுதுப்போங்க, இல்லை 1 வருஷம் அழுதுப்போங்க, அதுக்கப்புறமும் ஏன் அழுறீங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் கிரீவ் அப்படின்றது ஒரு வேவ் மாதிரி, ஒரு அலை மாதிரி தான். சடனாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சடனாக சின்ன சின்ன அலையாக வர மாதிரி இருக்கும், சடனாக திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்தில் பெரிய சுனாமி மாதிரி தாக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அழுகிறது தான் கம்ஃபர்ட் பண்ணும். அந்த டைமில் நீங்கள் போய் அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லார்கிட்டையும் அதை சொல்லாமலே அவங்களுக்குள்ள அழ ஆரம்பிப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, இட் வில் லீட் டு டிப்ரெஷன். ஸோ ப்ளீஸ் யார்கிட்டையுமே அழாதீங்க, அழுது போதும், இவ்வளோ நாள் அழாதீங்க, இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸை கொண்டு போய் வைக்காதீங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன ரொம்பவே ட்ரிகர் பண்ண ஒரு பாயிண்ட். ஸோ நிறைய பேர் என்கிட்ட இதை சொல்லும்போது நிஜமாவே சொல்கிறேன், இட் மேட் மீ ஆங்க்ரி. ஸோ எனக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு, சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்டும் எனக்கு தெரியும், அவங்க என் மேலே உள்ள கம்ப்ளீட் அக்கறையில் தான் சொன்னாங்க. பட் அவங்களுக்கு நிஜமாவே புரிஞ்சிருக்காது இது என்னை எப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு மூவ் ஆன் ஆர் எல்ஸ் மூவ் ஆன். இந்த மூவ் ஆன் அப்படின்ற பாயிண்ட் நிஜமாவே எங்களுக்கு கஷ்டப்படுத்தும். ஸோ இறந்து போனவங்க ஒன்றும் மெஷின் கிடையாது. அவங்க இறந்து போனவொன்னே மெஷின் ரிப்பேர் ஆனால் நம்ம தூக்கி போட்டுட்டு அடுத்த மெஷின் வாங்குவோம் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி ஓகே அவங்க இறந்துட்டாங்க, நம்ம இவங்களை தூக்கி போட்டுட்டு மூவ் ஆன் ஆகணும் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. அவங்க ஹியூமன், பிளட் அண்ட் ஃப்ளஷ் கூட எங்கள் கூடவே வாழ்ந்திருக்காங்க, நிறைய மெமரிஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு மூவ் ஆன் ஆயிட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் அந்த மாதிரியான போஸ்ட் வைப்பேன். அந்த நேரத்துலையும் சில பேர் வந்து எங்கிட்ட மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் they really deserve to be remembered. அவங்கள நம்ம வந்து நினைக்கணும், கண்டிப்பாக டெய்லி நினச்சிட்டே இருக்கணும்னு இல்லை, பட் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள நினைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நினைச்ச ஒரு போஸ்ட் போடுறப்போ கூட அங்கே வந்து நீங்கள் மூவ் ஆன் அப்படின்னு சொல்கிறப்போ நிஜமாவே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிரீவிங்கில் இருக்கிறவங்க கிட்ட போய் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரஷ் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் we will move forward, பண்ணி தானே ஆகணும். நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு முன்னாடி போய் தானே ஆகணும், நம்ம வாழ்ந்து முடிக்க தானே ஆகணும். ஸோ மூவ் ஃபார்வர்ட் நம்ம பண்ணுவோம், பட் மூவ் ஆன்னு சொல்லி அவங்கள ரஷ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், நிறைய பேர் சொல்ற ஒரு பாயிண்ட் தான் எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தே ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன், அதாவது நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம போய் ஒருத்தர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, ஒரு 30-25 வயசுல ஒருத்தங்களை இழந்திருக்கிற வீட்டில் போய் எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அப்படின்னா கேன் யூ ரியலி எக்ஸ்பிளைன் என்ன ரீசனா இருக்கும் அவங்களை இழந்ததுக்கு அப்படின்னு? முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிளெண்டாக அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போய் சொல்ல முடியாது. நோ, தெர் இஸ் நோ ரீசன், அது நடந்ததுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். ஸோ அப்படின்னா என்ன? அவங்க எங்கள் பெட்டரான பிளேஸில் இருக்கலையா? ஸோ இவங்களெல்லாம் வேணான்னு உதறி தள்ளிட்டு அவங்க அங்கே போய் ஒரு பெட்டர் பிளேஸை தேடி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்காக அது இருக்காதா? கிரீவிங்கில் இருக்கிறவங்க அப்படி நினச்சிக்க மாட்டாங்களா? ஸோ அப்போ நம்மளெல்லாம் பிடிக்கல போல இருக்கு, ஸோ அவங்க பெட்டரான பிளேஸை தேடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்களா? அஃப்கோர்ஸ் அவங்க பிலவ்டு ஒன்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்களோ அதுதானே அவங்களோட பெட்டர் பிளேஸ். இங்கேருந்து அவங்க போயிருக்காங்கன்னா எப்படி அது பெட்டர் பிளேஸ் ஆக முடியும்? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ளீஸ் சொல்லாதீங்க. ஸோ நான் அடுத்து சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இது பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது கிடையாது. என்னோட ஒரு ஃபெல்லோ கிரீவர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரியான ஒரு குவெஸ்டினை வந்து அவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ தேர் ஆர் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் திங், அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் இன் லாவை இழந்திருக்காங்க. தி வேர் வெரி யங் பீப்புள். ஸோ அவங்கக்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க இட் இஸ் தேர் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு புரியல, இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இஃப் இட் இஸ் தேர் கர்மா, நீங்கள் மீன் பண்ணுறது ஸோ தே டிசர்வ் டு டை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதனால தான் அவங்க கர்மானால அவங்க இறந்துட்டாங்க, ஸோ இது சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி நீங்கள் ஒரு ஃபேமிலி கிட்ட போய் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் நிஜமாக அந்த மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை தயவு செஞ்சு யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. நோ, இட் இஸ் நாட் தேர் கர்மா, அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் என்னோட ஃபெல்லோ கிரீவர் ஒருத்தவங்க சொன்னது தான். அவங்களோட யங் பிரதரை அவங்க வந்து இழந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் எனஃபாக இல்லை நீங்கள் சரியாக ப்ரே பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. ரியலி அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருத்தங்க ப்ரே பண்ணி ஸ்பிரிச்சுவலாக இருந்துட்டா எதுவுமே நடக்காது அவங்க ஃபேமிலியில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம எத்தனையோ இன்சிடென்ட் கேள்விப்பட்டது இல்லையா? ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பிறப்பு இறப்பு அப்படின்றது நம்ம கையிலேயே இல்லாத ஒரு விஷயம், இயற்கைக்கும் மனிதனுக்கும் அப்பால்பட்ட ஒரு விஷயம். அது நம்ம கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. ப்ரே பண்ணுறதுனால எல்லாரும் உயிரோடையே இருந்துட முடியும் அப்படின்னா தென் எல்லாருமே போய் ப்ரே பண்ணலாம் இல்லையா? அப்போ யாருமே சாகாமல் இங்கேயே இருந்துடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ரே பண்ணாதனால தான் இப்படி ஆயிடுச்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. லாஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸாக இருந்தது. இதை சொன்னவங்க கண்டிப்பாக சிக் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஐ ப்ரே they have to get well soon, so please get well soon. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறவங்க you are really sick and please get well soon. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் நினச்சது என்னென்னா, இமோஷனல் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பொறுமையாக இந்த பாயிண்ட்ஸை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசி முடிக்கணும் அப்படின்னு தான். பட் லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் பேசும்போது என்னை அறியாமலே நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டேன். ரியலி சாரி, நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருந்தேன் அப்படின்னா. அண்ட் தென் ஒரு ஹார்ஷான ட்ரூத் ஒன்று சொல்லவா? எல்லாருமே ஒரு நாளைக்கு கிரீவராக ஆகும். எல்லாருமே. இன்னைக்கு நான், நாளைக்கு நீங்கள்,
எல்லாருமே ஒரு நாள் கிரீவர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது எம்பத்தியோட பேசணும். அவங்க சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு கொஞ்சமாவது நினச்சி நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை நம்ம விழணும். நம்ம சொல்கிறது அவங்கள ஹர்ட் பண்ணிடுமான்னு 1க்கு 2 வாட்டி யோசிக்கணும். எதுவுமே சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் சொல்லி அவங்களோட காயங்களில் ஈட்டியை வச்சு நம்ம என்றைக்குமே குத்திடக்கூடாது. அண்ட் ஐ நோ ஹவ் யூ ஃபீல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பெயினை வந்து இப்போ கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு புரியாது. அன்டில் அன்லெஸ் கோ த்ரூ பண்ணுற வரைக்கும் புரியாது. ஒருத்தரோட கிரீவிங்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் அழுவாங்க, சில பேர் அழவே மாட்டாங்க, சில பேர் சடனாக வந்து ரிக்கவர் ஆகிடுவாங்க, சில பேர் 30 வருஷம் ஆனாலும் ரிக்கவர் ஆக மாட்டாங்க. ஸோ யூ ரியலி டோன்ட் நோ ஹவு தே ஃபீல். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி நிஜமாவே அவங்களோட இடத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நானும் உங்களை மாதிரி தான் என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் இதே மாதிரியான சென்டென்ஸை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரியாது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. பட் என்னவாச்சும் சொல்லி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக நானும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னவதான். பட் ஒரு நாள் அது எனக்கு நடந்தப்போ என்கிட்ட நிறைய பேர் அதை வந்து சொன்னப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நான் எப்படி அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் எப்படி தெரியாமல் போய் நிறைய பேர்கிட்ட சொன்னேனோ அதே போல தான் இவங்களும் தெரியாமல் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, அதே போல தான் இவங்களும் தெரியாமல் நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஒரு அவேர்னஸாக நம்ம ஒரு வீடியோவை பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் பேசிட்டு இருக்கிறது 99% ஆஃப் த ஹியூமன்ஸ் பற்றி. தேர் ஆர் 1% ஆஃப் ஹியூமன் வாண்டடாகவே பண்ணுவாங்க, வேணும்னே பண்ணுவாங்க. நான் அவங்கள பற்றி பேசலை. ஸோ நான் வந்து 99% ஆஃப் ஹியூமன்ஸை வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்க நிஜமாவே தெரியாமல் சம்டைம்ஸ் பேசிடுறாங்க, அது ஆப்போசிட் பீப்புளை ஹர்ட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நீங்கள் நினச்சிருப்பீங்க இதை சொல்லாத, அதை சொல்லாத, இப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத, இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அப்படி சொன்னால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அப்போ நம்ம என்னதான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம், திங்ஸ் யூ கேன் டெல் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுவேன். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட ஃபெல்லோ கிரீவர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் வச்ச வீடியோவாக சீக்கிரமாகவே நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஷேர். யாராவது கிரீவிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிஜமாவே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கிரீவிங் பீப்புளை எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுகன்யா.